வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல பாதாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை பாதாம் நமக்கு வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குது. ஸோ அந்த ஒரு வகையை சார்ந்தது தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம 10-15 பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். வேண்டும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூர்மையான கண் பார்வையை பெறலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்குது. கேரட்டை சமைத்து சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்வது செரிமானத்தையும் நன்றாக பாதுகாத்துக் கொள்ளும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தையும் விரைவாக பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேரட்டை நீங்கள் சேலட் போன்ற வடிவங்களையும் ஜூஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவை கேரட்டை ஜூஸாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் நமக்கு தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் கண் பார்வையை கூர்மையாக்கும். நம்ம கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இதே பச்சை இலை காய்கறிகளை நம்ம தினமும் கூட நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்து நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் நம்மளுடைய கண் பார்வை திறனை வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது நம் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ நம்மளுடைய சிட்ரஸ் பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக
இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு அது மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கண் பார்வையை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். இப்போ நம்ம முட்டையை கண் பார்வைக்கு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், பொடிமாஸ் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொரித்த வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது நல்லது கிடையாது. நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே கண் பார்வையும் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். முட்டையை நீங்கள் சாப்பிடும்போது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கண் பார்வை என்பது நம் உடலில் மிகவும் முக்கியமான உறுப்புகள் ஒன்றான கண்களை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கண் பார்வை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. குறைபாடு, கண் பார்வை குறைபாடு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், அப்புறம் தொடர்ந்து பரம்பரை வழியாக மரபு வழியாக பலவிதமான பிரச்சனைகளான கண் பார்வை குறைபாடுகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இது போல பலவிதமான காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்தில் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் அதிகமாக பயன்படக்கூடிய டிஜிட்டல் கேஜெட்டுகளை உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால் நம்மளுடைய கண்கள் பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் ஆரோக்கியமான உறக்க நேரம் உங்களுக்கு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உறங்க வேண்டும். ஸோ அது இரவு நேரங்களில் உறங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 8 மணி நேரம் ஆரோக்கியமான உறக்கம் உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாமல் எப்போவுமே கூர்மையாக வைத்துக்கொள்ளும். போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தாகம் ஏற்படும் போது மட்டுமே நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். அதுதான் உங்களுக்கான சரியான அளவு. சாப்பிடும் போது தவிர்த்து மற்ற நேரங்களில் தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கான சரியான அளவு. அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதும் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்றதால ஸோ அது உங்களுடைய கண் பார்வையும் உங்களுடைய உடலையும் வறண்டு போக செய்யும். அதனால கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிங்க. உறக்கம் போதுமான நேரம் உறங்குங்க. கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக பாதுகாக்கப்படும். வெளியில் செல்லும்போது கண்களில் தூசி படாத வண்ணம் கண்களை பாதுகாக்க உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை முறைகளையும் நீங்கள் பின்பற்றும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.